தமிழக சட்டப்பேரவையில் உரையை படிக்க மறுத்துள்ள ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் அமுதரசன் என்ன கூறுகிறார் என்பதை கேட்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளை திமுக எப்படி பார்க்கிறது? வணக்கம் மேடம். தொடர்ந்து ஆளுநர் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஆளுநர் தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக ஒரு விளம்பரம் பெறணும் அப்படிங்கறதோட மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிற ரீதியாவே தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. பாஜக ஆளாத எல்லா மாநிலங்கள்லயும் ஆளுநர்களுடைய செயல்பாடுங்கிறது இப்படிதான் இருக்குது. கேரள ஆளுநர் கடந்த முறை பாத்தீங்கன்னா இதே போல சட்டப்பேரவை உரையை ஆளுநர் உரையவே புறக்கணிச்சாரு. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆர் என் ரவி இந்த வேலையை செய்திருக்கிறது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பதும், தேசிய கீதத்தை அவமதிப்பதும், அதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அவமதிப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய தொடர் நடவடிக்கையாக இருக்குது. அந்த பொறுப்பை வகிப்பதற்கு தகுதியற்றவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் நாங்க பார்க்கிறோம். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.